வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேர்ட் சாப்டர் தியரி 3.4. இது வந்து பார்ட் 2 வீடியோ. சாப்டர் 3யோட டாபிக் அப்ளிகேஷன் ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று போடலை அப்படின்னா எது வைஸ் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தான் பார்ட்னர்ஷிப்புக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட் ஆர் and there is no excess of statement in the partnership deed, then the following provisions of the act will be applied. இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது ஒன்று போடலை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க ஃபாலோ பண்ணலை, அந்த மாதிரி எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே அவங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா அவங்க எதை அப்ளிகபிள் பண்ணணும்னா, இந்த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தான் அவங்க வந்து அப்ளிகபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ரெம்யூனரேஷன் டு பார்ட்னர்ஸ். ரெம்யூனரேஷன் அப்படின்னா சம்பளம், அண்ட் தென் பார்த்திங்கன்னா கமிஷனாக கொடுக்குறது, ஒரு அமௌண்ட் அவங்க பண்ணுற ஒர்க்குக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் அமௌண்ட்டை தான் வந்து ரெம்யூனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே பாருங்கள், no salary or remuneration is allowed to any partner. செக்ஷன் 13 subsection A. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த பார்ட்னர்ஸுக்கு வந்து எந்த ஒரு சேலரியோ அவங்களுக்கான அந்த அலவன்சஸோ எதுவுமே ரெம்யூனரேஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது செகண்ட் பாயிண்ட், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் டு பி ஷேர்டு பை த பார்ட்னர்ஸ் ஈக்குவலி. செக்ஷன் 13 சப்செக்ஷன் பி. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் ஷேரிங் ரேஷியோ எப்படி ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ப்ராஃபிட்டோ லாஸோ எது வந்தாலும் பார்ட்னர்ஸ் வந்து ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதிகமாக அமௌண்ட் போட்டிருந்தாலும் சரி, கம்மியாக அமௌண்ட் போட்டிருந்தாலும் சரி, ஆஸ் பர் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 த ரூல் இஸ் they have to divide that share, it should be an equal manner. அப்போ ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலௌட் ஆன் த கேபிட்டல் where a partner is entitled to interest on capital contributed as per partnership deed. Such interest on capital will be payable only out ஆஃப் ப்ராஃபிட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னா அந்த கேபிட்டல் அமௌண்ட் போடுவாங்களா, இனிஷியல் அமௌண்ட், அந்த முதலீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் இவ்வளோ போட்டிருக்கோம், ஃபுல்லாமே பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணியிருக்கனால ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் ஆக்டில் வந்து அலௌடு கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. வென் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீடில் சொல்லியிருந்தாங்கன்னா, கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்கன்னா எடுத்துக்குவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டும் எதுலேருந்து தான் எடுத்துக்குவாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டில் இருந்து தான் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ்டு பை பார்ட்னர்ஸ் டு த ஃபர்ம். இப்போ லோன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்கில் இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வாங்குறது. அந்த மாதிரி வாங்காமல் நம்ம பார்ட்னர்கிட்டருந்தே ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பார்ட்னரே அந்த ஃபர்முக்கு வந்து ஒரு லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் டு பி அலௌட் அட் த ரேட் ஆஃப் 6% per annum. செக்ஷன் 3D. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் அந்த அமௌண்ட்டுக்கு, அந்த பார்ட்னருக்கு உண்டான லோன் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தான் கொடுக்கணுன்னா 6% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு ஆன் த ட்ராயிங்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ். இதில் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து ட்ராயிங்ஸுக்கு கொடுக்கக்கூடாது. ட்ராயிங்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம், ஒரு அவங்களோட ஓன் பர்பஸுக்காக எடுக்கக்கூடியது அமௌண்ட்டு தான் ட்ராயிங் அப்படின்னு பார்த்தோம். அவங்க ஓன் பர்பஸுக்காக எடுத்தாலும் அந்த பர்பஸுக்காக எடுக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் 3.5, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர்டு பை பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்மில், மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் இஃப் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கேரிட் ஆன். மேனுஃபேக்சரிங் தேவையான மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டுன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி அதில் மேனுஃபேக்சரிங் என்னென்னலாம் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ வருது, அதை எப்படி வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தனி அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு அசர்டைன் ப்ராஃபிட்டபிலிட்டி. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஹெல்ப்ஸ் டு நோ அபவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த கம்பெனி. நம்ம பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் ஓடுதா லாஸ் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது.
Next, third point, profit and loss appropriation account to show the disposal of profit and surplus. Profit and loss appropriation எதுக்கு போடுறோம் அப்படின்னா ப்ராஃபிட்டில் எவ்வளோ சர்ப்ளஸ் ஆயிருக்கு, மீதி இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ப்ராஃபிட்டும், அண்ட் தென் சர்ப்ளஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பேலன்ஸ் ஷீட் டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஹெல்ப் பண்ணுது பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the procedure of preparation of final accounts of the partnership firm is the same like sole proprietorship business except the following. இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான் பார்ட்னர்ஷிப்பும் சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப்புக்கும், ஆனால் வந்து எக்ஸப்ட் ஒரு சம் ஆஃப் த ஃபாலோயிங் மட்டும் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த profit and loss account is transferred directly to the sole proprietorship capital account. sole proprietorshipல profit or loss அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த profit and loss அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அது வந்து சோல் ப்ரொப்ரேட்டர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு. ஏன்னா சோல் ப்ரொப்ரேட்டர் அப்படிங்கிறது யார், ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க. அப்போ அந்த ப்ராஃபிட் வந்ததோ லாஸ் வந்ததோ அதை டைரெக்டாக யாருக்கு இது பண்ணிடுறாங்க, அவங்களோட கேபிட்டலில் டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறாங்க. In partnership, profit and loss appropriation account is prepared to which net profit or loss from profit and loss account is transferred. ஆனால் profit and lossல profit and loss appropriation ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதில் அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டா இல்லை நெட் லாஸா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அட்ஜஸ்டட் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், சேலரி அண்ட் அதர் ரெம்யூனரேஷன் டியூ டு த பார்ட்னர்ஸ் ஆர் ஷோன். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் நம்ம போடுவோம்னா எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், எதெல்லாம் எடுத்துப்போம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், சேலரி, அதர் ரெம்யூனரேஷன்னா கமிஷன் அந்த மாதிரி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அதில் வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலி இந்த பேலன்ஸ் இந்த அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை ரிமைனிங் இருக்கிறத அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கே கொண்டு போகிறோன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. 3 பார்ட்னர் இருக்காங்கன்னா 3 பார்ட்னரோட கேபிட்டல்லையும் டிவைட் பண்ணி அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்களோ அந்த ப்ராஃபிட் வைஸ் டிவைட் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 30,000 கிடைக்குது அப்படின்னா அப்ராப்ரேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷனில் நீங்கள் அந்த 30,000 3 பார்ட்னர்ஸுக்கும் பிரிக்கணும் அப்படின்னா அவங்க ரேஷியோ ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா 1:1:1 பிரித்தோன்னா ஒவ்வொருத்தரோட கேபிட்டல்லையும் 10,000 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆஃப் த சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் அலோன் is shown in the balance sheet of sole proprietorship. கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட பேலன்ஸ் வந்து சோல் ப்ரொப்ரேட்டரில் வந்து இண்டிவிஜுவலாக தான் காட்டுவாங்க. அப்போது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்கனால அவர் வந்து இண்டிவிஜுவலாக காட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் ஷோன் பேலன்ஸ் இன் இண்டிவிஜுவல் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர். ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக காட்டுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்ட்னர்ஸுக்கு வந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் 3.6 மெத்தட் ஆஃப் மெயின்டைனிங் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டை அந்த பார்ட்னர்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமௌண்ட் இன்வெஸ்டட் பை பார்ட்னர்ஸ் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இஸ் கால்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஒவ்வொரு பார்ட்னரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை தான் நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். Next, capital to may be contributed by the partners in cash in the form of asset etc. இப்போ வந்து கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பார்ட்னர் அப்படின்னா அது கேஷாகவும் இருக்கலாம், இல்லை வந்து அசர்ட் ஃபார்ம்லி எந்த வகையிலாகவும் இருக்கலாம். இப்போ அவங்க பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக என்னோட இந்த சொத்தை வந்து நான் வந்து கம்பெனிக்காக கொடுக்குறேன், அதில் அதுக்கு பதிலாக நான் வந்து பார்ட்னராக சேர்ந்துக்கிறேன், அந்த மாதிரி கூட இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஃபார் ஈச் பார்ட்னர் ஆர் செப்பரேட் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் மெயின்டைன். ஒவ்வொரு பார்ட்னரும் செப்பரேட் கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போது டோட்டலாக கேபிட்டல் அப்படின்னு போட மாட்டாங்க, நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் போடுற மாதிரி பார்ட்னர் ஏ 20,000, பி 30,000, சி 60,000 அப்படிங்கிற மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பார்ட்னர்ஸோட இண்டிவிஜுவல் அமௌண்ட் கேபிட்டல் அமௌண்ட் வந்து செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்
of a firm may be maintained by following two method. கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா 2 அக்கௌண்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பார்ட்னர்ஷிப்பில். ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட், இன்னொன்று வந்து ஃப்ளக்ஷுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்னா கேபிட்டல் வந்து ஃபிக்ஸ்டு, எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெப்ரிஷியேஷனில் லாஸ்ட் இயர் பார்த்துருப்போம். ஃபிக்ஸ்டு மெத்தட் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் தான் ஃபிக்ஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேஞ்ச் ஆகாது, அதே 10% அப்படிங்கிறது போட்டுகிட்டே வரும். அப்போ எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் இருக்கிறது தான் ஃபிக்ஸ்டு கேபிட்டல். ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னா இயர் பை இயர்க்கு ஏற்ற மாதிரி சம் சேஞ்சஸ் வந்துட்டுருக்கிறது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். அண்டர் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் த கேபிட்டல் ஆஃப் த பார்ட்னர் நாட் அலாட்டட் அண்ட் நாட் ஆல்டர் அண்ட் இட் ரிமைன்ஸ் ஜென்ரலி ஃபிக்ஸ்டு. இப்போ இந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் கேபிட்டல் ஆஃப் த பார்ட்னர் பார்த்திங்கன்னா அந்த கேபிட்டல் பார்ட்னர்ஸோட அமௌண்ட் வந்து நாட் ஆல்டர், எந்த ஒரு ஆல்டரும் பண்ண மாட்டாங்க. கொடுக்குற கேபிட்டல் ஃபஸ்ட்டு கொடுக்குறதான், அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டாங்க. எக்ஸஸாக வர ப்ராஃபிட் ஆட் பண்ணுறோம் அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அவங்க போட்டிருக்கிற அமௌண்ட் அப்படிங்கிறது ஈவன் அன்டில் த எண்டு வரைக்கும் சேம், தட் இஸ் அ ஃபிக்ஸ்டு ஒன், எந்த ஒரு ஆல்டரும் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு 2 accounts are maintained for each partner, namely 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், ஒன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு. the transaction relating to initial capital introduced and additional capital introduced. இந்த டிரான்சாக்ஷனில் இனிஷியல் கேபிட்டல்னால் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல்னால் இன் பிட்வீனில் பத்தாமல் எக்ஸஸாக வேணுங்கிறக்கா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா வந்து அடிஷ்னல் கேபிட்டல் அப்படிங்கிறது. இப்போ இந்த இயர் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இயர் 2021 1 lakh போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு 3 பார்ட்னர் 1 lakh போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த 1 lakh உங்களுக்கு பத்தலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எகெயின் ஒரு ஜூன் ஜூலை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஒரு அடிஷ்னலாக எக்ஸஸாக ஈச் 50,000 ஆட் பண்ணுறது தான் அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பர்மனெண்ட்லி வித்ட்ரான் ஆர் என்டர்ட் இன் த கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் வந்து பர்மனெண்ட்டாக அதில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்டர் ஆகிருக்கும். அண்ட் ஆல் அதர் டிரான்சாக்ஷனாக ரெக்கார்டட் இந்த கரண்ட் அக்கௌண்ட். அதை தவிர மீதி இருக்கிற அதர் டிரான்சாக்ஷனில் எதில் ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஏ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் creditor with the original amount of capital introduced by the partner into the business and any additional capital introduced by him or her in the subsequent year. கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அந்த ஒரிஜினல் அமௌண்ட்டை வந்து கிரெடிட் சைடு கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற கிரெடிட் சைடு போடுவோம். அண்ட் எனி அடிஷ்னல் கேபிட்டல் வந்து சப்சிக்வெண்ட் ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷத்தில் அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாச்சும் இது பண்ணாங்கன்னா அதுவும் கிரெடிட் சைடு போடும் அப்படிங்கிறாங்க. இந்த அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் வித் த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் பர்மனெண்ட்லி வித்ட்ரான் பை த பார்ட்னர் ஃப்ரம் த பிஸ்னஸ். இந்த அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணுறாங்க, பர்மனெண்ட்டாக வித்ட்ரான் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான். நோ அதர் ஐட்டம்ஸ் ஆர் டெபிட் ஆர் கிரெடிட் இன் திஸ் அக்கௌண்ட். வேறு எந்த அமௌண்ட்டும் டெபிட் கிரெடிட் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது, அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது வித்ட்ரான் பண்ணுறதா இருந்தால் நம்ம டெபிட் சைடு போடுவோம். ஓகேங்களா? அப்போ நம்ம கேபிட்டல் அமௌண்ட்டை ஏதாச்சும் வித்ட்ரான் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் டெபிட் சைடு போடுவோம், வேறு எதுவுமே வந்து போட மாட்டோம். வித்ட்ரான் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா கேஷ் இல்லைன்னா பேங்க் அப்படின்னு போட்டுக்குவோம். கேஷாக வித்ட்ரான் பண்ணுறோமா இல்லை பேங்க்லேருந்து செக்காக எடுக்கிறோமா அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் will always shown credit side under this method. கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே கிரெடிட் சைடு தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு the balance of capital account remains the same unless additional capital is introduced. capital is permanently withdrawn. இப்போ இதில் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ரிமைன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா unless additional capital introduce பண்ணதுக்கப்புறம் இது வந்து பர்மனெண்ட்டாக நம்ம வந்து வித்ட்ரான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பி Partners current account. Partners current account is prepared for recording all transaction. இந்த current account எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. between the partners and firm other then initial capital introduced, additional capital introduced and capital permanently withdrawn. இப்போது வேறு ஏதாச்சும் இந்த இனிஷியல் கேபிட்டல் அடிஷ்னல் கேபிட்டல் and then ஏதாச்சும் வித்ட்ரான் பர்மனெண்ட்டாக வித்ட்ரான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது போக மீதி இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் எதில் தான் நீ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ்
அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட் வித் இந்த அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் சைடு என்னென்ன போடுவோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் தென் பார்ட்னர் சேலரி கமிஷன் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இந்த பார்ட்னர். இப்போ இந்த கிரெடிட் சைடு பார்த்திங்கன்னா இந்த எல்லா அக்கௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எடுத்தோன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போடுவோம். அண்ட் தென் பார்ட்னர் சேலரி கமிஷன் ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா ஓகேங்களா. அப்போ ப்ராஃபிட் கிடைக்கிது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அதை வந்து கிரெடிட் சைடு போடுவோம். அண்ட் தென் டெபிட் சைடு திஸ் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட் வித் ட்ராயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அண்ட் தென் ஷேர் ஆஃப் லாஸ். தட் மீன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் அவங்களுக்கு லாஸ் கிடச்சிச்சின்னா அப்போ அவங்க எடுக்கிறது ட்ராயிங்னா அவங்க எடுக்கிறது அந்த ட்ராயிங் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இதெல்லாம் தான் நம்ம டெபிட் சைட் போடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆஸ் எ ரிசல்ட் த பேலன்ஸ் இன் திஸ் அக்கௌண்ட் சேஞ்சஸ் பீரியாடிக்கலி. அந்த பேலன்ஸ் வந்து எந்த சைடு வருதோ அதுக்கு அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். கரண்ட் அக்கௌண்ட் மேபி ஷோன் எய்தர் கிரெடிட் சைடும் வரலாம் இல்லை டெபிட் சைடும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.